அது ஒரு எம்பவர்மெண்ட். நம்மளை கடவுள் நம்மளுக்காக என்ன செய்யணும்னு வச்சிருக்காரு அந்த உலகத்துல, அதை செய்யறதுக்கு அது உதவுது. அவ்வளவுதான். காசுங்கிறது ஒரு கமாடிட்டி. நம்ம என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை செய்யறதுக்கு முடியுது. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. அது ஒரு பொருள், அது சும்மா அதை பயன்படுத்த வேணும், அவ்வளவுதான். சிலர் அதை புரிஞ்சுக்கல. அந்த பொருளுக்காகவே தங்களை வித்துறது, அந்த பொருள் மேலேயே ஆசை வச்சிருது, அந்த பொருளுக்காகவே அலையிறது, அந்த பொருளுக்காக வாழ்றது. அதுதான் தப்பு. பொருளை பயன்படுத்திக்கணும், கத்தருக்காக வாழணும். வாழ்றது கத்தருக்காக, பொருள் நம்ம பயன்படுத்துறதுக்காக. அப்போ ஒரு வீடு அது பொருள். கடவுள் நம்ம குடியிருக்கணும். மழையிலையும் வெயிலையும் பிளாட்ஃபார்ம்ல உட்காந்துட்டு இருக்க முடியாது. கடவுளுக்கு ஒரு வீடு தரும்போது, நல்லா ஒரு சௌகரியமாக தரும்போது, அதை நல்லா கட்டி நல்லா பண்ணி ஏசி எல்லாம் போட்டு நல்லா ஆக்கும்போது, நல்லா இந்த வெயிலுக்கு நம்ம உள்ள அன்றதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்குது. வந்தோமா, சாப்பிட்டோமா, படுத்தோமா, எந்திரிச்சு வேலைக்கு போனோமா, நம்ம மனைவி பிள்ளைகளோட சந்தோஷமா இருந்தோமா, அதுக்கு தான் கத்த வீட்டை தர. இதில் எந்த தப்பும் கிடையாது. இது ஒரு வீடு வாங்கிட்டான்றதுனால நம்ம பெரிய உலக புராணம் ஆகிட்டான், அவன் சொத்து செய்யலாம், அப்படி கிடையாது. அது கத்தர் தருகிற ஒரு ஆசீர்வாதம். எல்லா நன்மையான ஈவுகளும் ஜோதிகளும் பிதாவாகிய நம்முடைய பரலோக தகப்பனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதுன்னு வேதம் சொல்லுது. அப்ப எல்லா நன்மையான ஈவுகளையும் கடவுள் தர. ஒரு வீடுங்கிறது நன்மையான ஈவு, ஒரு குடும்பங்கிறது நன்மையான ஈவு, ஒரு வேலைங்கிறது நன்மையான ஈவு, பணம் நன்மையான ஈவு. எல்லாமே நல்ல காரியத்துக்காக பயன்படக்கூடிய கர்த்தர் நமக்கு கையில் கொடுக்குற ஒரு காரியம். இதை வச்சு வேற எதுவும் செய்யறதுக்காக, கடவுளுக்காக நம்ம வாழும்படியாக கர்த்தர் நம்ம கையில கொடுக்கிறார். இந்த வாஸ்த வசனங்கள், ஆசீர்வாதத்தை பற்றிய வசனங்கள். போகையிலும் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான், பட்டணத்திலும் வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான். உன் கற்பத்தின் கனி, நிலத்தின் கனி, ஆடு மாடுகளின் கனி, எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பெருக்கம் உண்டாயிருக்கான் தான் வாஸ்தை. மாப்பு செய்கிற தொட்டி கூட ஆசீர்வதிக்கப்பட்டது. கிரைண்டர் இட்லி கிரைண்டரை சொல்லி மாப்பு செய்கிற தொட்டி கூட ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். விரோதிகள் ஒரு வழியா 7 வழியா போவாங்க. உங்களை எதுவும் மனம் கடிக்க முடியாது, உங்களை நாசப்படுத்த முடியாது. 7 வழியா ஓடி போவாங்க. கையிட்டு செய்யற எல்லா வேலையிலும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவாங்க. பைபிள்ல சொல்லுதுங்க. நான் சொல்லுங்க, கையிட்டு செய்யற எல்லா வேலையும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவாங்க. ஏற்ற காலத்தில் ஒரு தேசத்துல மழை பெய்யும், கடன் வாங்காது இருப்பாய், கடன் கொடுக்கிறவன் இருப்பாய், கீழாயிராமல் மேலாக மாத்திரம் இருப்பாய். ஒரிஜினல் லாங்குவேஜ்ல பாத்தீங்கன்னா வெறும் கீழாயிராமல் மேலாயிருப்பாய்ன்னு போட்டாங்க. கீழாயிராமல் மேலாக மாத்திரம் இருப்பாய் என்ன அர்த்தம்? உன் இடம் டாப்ல தான், கீழே கிடையாது, மிதிப்படுறது கிடையாது. டோர் மேட் மாதிரி எல்லாரும் மிதிச்சுட்டு போறது இல்லை. உன் வாழ்க்கை நீ மேல இருக்கிறதுக்கு தான் உன் வாழ்க்கை அப்படின்னு வேதம் சொல்லுது. அது மட்டும் இல்லை, வாளாயிராமல் தலையாயிருப்பாய். தலை ஆட்டுது, வால் ஆடுது. ஆட்டு விக்கிறது தான் தலை. நம்மளை கர்த்தர் தலையா இருக்க முடியாது வச்சிருக்கிறாரு, வாளா இருக்க முடியாது, அடிமையா இருக்க முடியாது, டோர்மேட்டா இருக்க முடியாது, பிரயோஜனமான வாழ்க்கையை வாழ முடியாது கர்த்தர் வச்சிருக்கிறார். அப்ப இந்த இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் இதெல்லாம் எண்ணி பார்க்கணும். இப்படி ஒரு சரியான ஒரு இது பார்க்கணும். நிறைய நேரத்தில் நம்ம இதெல்லாம் பற்றி தப்பா நினைக்கிறதுனால தான் பாருங்க, காசு பணத்துக்கு கூட மான ரோஷம் இருக்குது. இதை பழிச்சு பேசுற ஆள்கிட்ட பக்கத்துல கூட வராது, பக்கத்துல கூட அண்டாது. அண்டை வைக்காமல் இருப்பது எப்படின்றதுல நிறைய பேர் எக்ஸ்பர்ட் ஆயிட்டாங்க. பழிச்சு பேசுறதுக்கு பதிலாக கர்த்தருடைய ஆசீர்வாதம், இது ஏன் எனக்கு தர்றாரு, எனக்கு ஒரு நல்ல காரியத்தை கர்த்தர் தர்றாருன்னு எனக்கு நிறைய கொடுத்துருக்காருன்னா, அப்ப நான் உட்காந்து யோசிக்கணும், என்ன சொல்லி சொல்றாரு ஆண்டவர், எதுக்காக இதை கொடுக்குறாரு, நான் இதை வச்சு நான் என்ன பண்ணுறேன், எப்படி வாழணும், எப்படி நேர்த்தியா வாழணும், எப்படி நல்ல காரியங்களை செய்யணும், எப்படி கடவுளுக்கு இது மூலமா மகிமை உண்டாகும், அதை யோசித்து பார்த்து அப்படி செஞ்சு வாழும்போது வாழ்க்கையே பெரிய வெற்றிகரமான வாழ்க்கையாக, பரிசுத்தமான வாழ்க்கையாக மாறுகிறது. ஆகவே இந்த குடும்பத்தை கர்த்தர் இன்றைக்கு அற்புதமான ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. நல்ல வீடு, அழகான ஒரு இடத்துல, நல்ல ஒரு ஏரியாவில் நல்ல வீடை வாங்கியிருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். அதாவது இந்த இளம் வயதில். அதனால் நான் நினைக்கிறேன் இன்னும் பெரிய பெரிய காரியங்கள்லாம் நடக்கும். இது சின்ன ஆரம்பம் தான். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று நிச்சயமாக நான் நம்புகிறேன். அவங்களுக்கு செஞ்சதை நமக்கும் செய்வார்.
இங்கே இருக்கிற ஒருத்தருக்கும் செய்யணும். கர்த்தரை விசுவாசம், கர்த்தர் பாரபட்சம் உள்ளவராக பைபிள் சொல்லி கர்த்தரை நான் அவரை மட்டுமா நேசிக்கிறேன் கிடையாது, எல்லாரையும் நேசிக்கிறேன். அவருக்கு செஞ்சதை நம்மளுக்கும் செய்வார். நாமளும் விசுவாசித்து கர்த்தருக்காக வாழ்ந்து இப்படி ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய சித்தமாக இருக்கு. நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். வேலையில் எங்களை கூட்டி சேர்த்திருக்கிறேன். அந்த அருமையான வீட்டுக்காகவும் ஸ்தோத்திரம். எத்தனையோ பேர் வீடே இல்லாமல் வாழும் இந்த தேசத்தில், இவ்வளோ பஞ்சம், இல்லாமை, வறுமையெல்லாம் இருக்கிற இந்த நாட்டில் இந்த குடும்பத்தை இவ்வளவாய் ஆசீர்வதித்து நம்புகிற பிள்ளைகளை கனம் பண்ணி அவளை ஆசீர்வதித்து அவளை மேன்மைப்படுத்துகிறீர்கள். அதற்காக ஸ்தோத்திரம். பஞ்சத்தின் மத்தியில் கூட ஆசீர்வாதத்தை உண்டாக்குகிறவர். ஆசீர்வாதத்தோடைய கிருபைக்காகவும் ஸ்தோத்திரம். நல்ல வீட்டுக்காகவும் ஸ்தோத்திரம். கொடுத்த நல்ல வேலை, குடும்பம், கர்த்தாவே எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம். எல்லா கர்த்தாவே மகிமையும் துதியும் ஸ்தோத்திரத்தையும் முக்கிய நாங்கள் குடும்பத்தை இன்னும் மேன்மேலும் ஆசீர்வதித்திருக்கும். கை பிரயாசங்களை ஆசீர்வதித்திருக்கும். புத்திமானாய் நடந்து கொண்டு ஞானமாய் இந்த உலகத்தில் வாழ்ந்து இன்னும் உமக்காக வெற்றி சிறக்க பெரிய காரியங்களை செய்ய நீர் கிருபை செய்வீராக. இவர்களுக்கும் இவருடைய குடும்பத்துக்கும் வரப்போகிற தலைமுறைக்கும் இந்த வீடு ஆசீர்வாதமாக காலகாலமாக விளங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த வீட்டை ஆசீர்வதிக்கிறோம். வீட்டினுடைய சமாதானம் தங்கி இருக்கின்றோம். உடைய கிருபை இவர்களை காக்கட்டும். உடைய அன்பினால் இவர்களை இடைகட்டியவர்களுக்கு கைவிடாத நல்ல தேவன் இவர்களோடு எப்போதும் இருக்கிறவர்களை காத்திரணும். இரவும் பாலும் தேவ தூதர்கள் காக்கட்டும். நன்மையும் கிருபையை தொடரட்டும். கர்த்தாவே நன்மையும் கிருபையும் மாத்திரம் தொடரட்டும். கீழாயிராமல் மேலாக மாத்திரம் இருப்பாய் என்று சொல்லியிருக்கிறது. வாலாயிராமல் தலையாக மாத்திரம் இருப்பாய் என்று எழுதியிருக்கிறது. அப்படியே ஆகட்டும். இதே ஆசீர்வாதம் நீங்கள் வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு தனி நபருக்கும் நான் சொல்லிக்கிறேன். இவரை ஆசீர்வதித்தவர்கள் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறார். ஒவ்வொரு குடும்பமும் வெற்றி சிறக்கும். சகல நன்மையினால் நிரப்பப்படும். ஆசீர்வதிக்காக இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் விசேஷமாய் இந்த வீட்டோடும் இந்த வீட்டாரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக.